இந்த கணக்கை பாருங்கள். ரூ 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ 20 எனில் வட்டி வீதம் என்ன? வட்டி வீதம் கேட்குறாங்க. அசல் வந்து 8000, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள விகிதம் உள்ள வித்தியாசம் 20 ரூபா. வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. அப்போது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் டி. ₹20 கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ n 2. இப்போ என்ன ஃபார்முலா கொடுனா கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் 2 ஆண்டுக்கு வித்தியாசம் உள்ள ஃபார்முலா என்னென்னா D = P × R² / 100². இப்போ இதில் D 20 ரூபாய், P 8000, R தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R² / 100². இப்போது 100 × 100 போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டுங்க. இதை 2ஆல் அடித்தா 4 தடவை, இதை 2ஆல் அடித்தா 5 தடவை. அப்போது இந்த R² அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 20 இருக்கா, இந்த பக்கம் 4 இருக்கிறது இங்கே வந்தீங்கன்னா டிவைடில் போய்டும் 4. இங்கே டிவைடில் 5 இருக்கா, இங்கே போனால் பெருக்கலில் போய்டுதா 5. அப்போது இந்த 4ஆல் இந்த 20 அடித்தா 5 20. அப்போது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5 5 25. 25 = R². அப்போ R வேணும்னா இந்த 25 ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் √25 என்ன 5. அப்போ R விகிதம் வட்டி விகிதம் 5%. R = 5%. இப்படி தான் இந்த கணக்கு செய்யணும். புரியுதுங்களா?